திருச்சபையை சேர்ந்தவர்கள் மத்தியில கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த மக்கள் மத்தியில பாசத்திற்குரிய அருட்தந்தையாக திகழக்கூடிய அருட்பணி அந்தோணி பாக்கியம் அவர்களையும் எங்களது சொற்கோ பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நாங்கள் அழைத்து வருகை தந்திருக்கிற போராட்டத்தில் களத்தில் முன்னிற்கக்கூடிய பொறியாளர் அருமை சகோதரர் எம் ஊர்காவலன் அவர்களையும் ஏழை மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மாவட்டம் முழுவதும் ஏழை மக்களுக்கான வழக்கறிஞர் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் எம் சுப்ராம் அவர்களையும் துன்ப துயரத்தில் ஆளாக்கப்படுகிறார்களோ மனவேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் முதல் வரிசையிலே களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. இப்பொழுது நடைபெறக்கூடிய நாட்டு நடப்பு தலைவர்கள் நிறைய பேச இருக்கிறார்கள். நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. 300 சில இடத்துல பிரியாணி போட்டலாம், அப்புறம் ஆப்பு குவாட்ரு இப்படியெல்லாம் இருக்கு. பொதுவாக அதான் நடக்குது. நான் இந்த கட்சின்னு சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தெரியும் தமிழகத்துடைய பல்வேறு அரசியல் கட்சிகள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சொந்த காசை செலவழித்து, அது மாத்திரமல்ல இந்திய நாட்டு மக்களுடைய தொடர்ச்சியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு மாற்று கொள்கையை வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை முழக்கங்களை வைத்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக் குழுவினுடைய இந்த கூட்டத்தை நான் இறுதியில் சொல்கிறேன். அந்த முழக்கம் இதை வரவேற்று இதை ஏற்றுக்கொண்டு கேட்பதற்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நாட்டு நலன் மக்கள் நலன் இந்த 2 அடிப்படையில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது போகிற இடங்களில் நடக்குது. கோடியாக அள்ளி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பணத்தை. நேற்று வந்தாலும் முந்தா நாள் வந்தாலும் லெட்ரு பேட் கட்சி தனிநபர் கட்சி எல்லா பேரும் பேயாக திடுறாங்க. ஒன்றும் துட்டு கிடைக்கணும், இல்லை வேணுங்கிறது கிடைக்கணும், அதுவும் இல்லையா பணம் கிடைக்கணும், இருக்கிற பணத்தை பாதுகாக்கணும், அல்ல புதுசாக சம்பாதிக்கணும். இதுதான் நோக்கம். மக்களுக்கு சேவை செய்யணும்னா பலர் வந்துக்கிட்டு இருக்கா இல்லை. அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய 1 வருஷத்துக்கு பின்னாடி தான் தேர்தல். ஆனால் இப்போயே ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த சிறுபான்மை மக்கள் நலக்குழுவுடைய நோக்கமும் சரி, இந்த கூட்டத்தினுடைய நோக்கமும் சரி, நம்ம கோஷமே அடிப்படையில் அதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஒரு வாரத்துக்குள்ள இந்த கூட்ட ஏற்பாடு, நிதி, எல்லா உதவிகளும் குறிப்பிட்ட சிலருடைய தொடர்ச்சியான செயல்பாடு இந்த அளவுக்கு சிறப்பாக்குனது. அதில் முதல்ல நான் பிரித்து சொல்ல விரும்பலை. பல்வேறு சிரமங்கள் உடல் ரீதியாகவும் சரி மற்ற விஷயங்களையும் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் இந்த அமைப்பினுடைய மாவட்ட துணைத் தலைவர் ஜே சீனிவாசன் அவர்கள், அருமை நண்பர் ராமு, இந்த நகரத்தினுடைய அனைத்து பொது உடைமை இயக்கத்தினுடைய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய அமைப்பாளர் பாரத், செல்வம், கருப்பசாமி, பாலமுருகன், இது போன்ற பலருடைய உழைப்பு, அவருடைய சிரமங்கள், கஷ்டங்கள், உழைப்புத்தான் இந்த கூட்டத்தை இந்த அளவிற்கு குறிப்பிட்ட நாட்களில் வெற்றியட வைத்திருக்கிறது என்பது பேராதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம்,
செயல்படுவோம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மரிய டேவிட் அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார். அதனோடு இந்த கருத்தரங்கத்தில் தன்னுடைய சிறப்புரையை ஆற்ற வந்திருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை பங்கு தந்தை அந்தோணி பாக்கியம் அவர்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் எதிரே இருக்கக்கூடிய உங்களையும் ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தேசம் வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒருவரை கூட நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேசத்தை கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகள் முஸ்லிம் மன்னர்கள் ஆண்டார்கள். ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் ஆண்டார்கள். முஸ்லிம் மன்னர்கள் ஒரு புறமும் இந்து மன்னர்கள் ஒரு புறமும் ஆண்டு கொண்டிருக்கும் போதுதான் பிரிட்டிஷார் வந்தார்கள். ஆனால் பிரிட்டிஷாரை எதிர்த்து தன்னுடைய சந்ததியை இழந்து, தன்னுடைய மண்ணை இழந்து, தன்னுடைய கோட்டை கொத்தளங்களை இழந்து வாரிசுகளற்ற சமூகமாக, வாரிசுகளற்ற மனிதர்களாக அன்றைய முஸ்லிம் மன்னர்கள் இருந்தார்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஆட்சி செய்த இந்து மன்னர்கள் இன்றும் அதே வாய்ப்பு வசதிகளோடும் அரண்மனை சுகங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், திப்பு சுல்தான் கட்டிய வேலூர் கோட்டை அரசாங்கத்தின் கைகளில் இருக்கிறது. அக்பர் கட்டிய கோட்டை அரசாங்கத்தின் கைகளில் இருக்கிறது. கலை இலக்கிய இரவுகளில் இவருக்காகவே காத்திருக்கும் ஒரு பெரும் கூட்டம் காத்திருந்த காலம் என்பது இருந்தது. இன்றைக்கு அவர் ஒப்புக்கொண்ட தேதியில் கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை என்ற அடிப்படையில் இன்று நமக்கு கொடுத்த தேதியில் இந்த தேதியில் கலந்து கொண்டிருக்கிறார். பல சதிகளை கடந்துதான் இந்த கூட்டம் நடக்குது. ஏன்னா நேற்று பூரா மழை பெஞ்சது, அடித்த மழை இருக்குது. இன்னைக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. நுணுக்கமாக செயல்படுகிறோமோ, ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தில் கூட நுணுக்கமாக அவங்க பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் கூட எல்லா நடவடிக்கையிலும் கொண்டு செல்றாங்க. அதை எல்லாவற்றையும் கண்காணித்து நாம் இந்த பகுதி மக்களை ஒன்றிணைப்பதற்கான நடவடிக்கைகளை செய்யக்கூடிய வகையில் நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாடு சிறுபான்மை நலக்குழுவை பொறுத்தவரையில் அனைத்து மதங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நடத்தக்கூடிய இயக்கம். இதில் ஒரு கட்சி ரீதியாகவோ அல்லது ஒரு அமைப்பு வேறு விதமாக கிளப்பிடக்கூடிய நடவடிக்கை இல்லை. ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கைகள் தொடர்வதற்கு நீங்கள் எல்லாம் மேலும் மேலும் பேராதரவு தர வேண்டும் என உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருதுநகர் பகுதியில் உள்ள அனைத்து ஜமாத்துகளின் சார்பாக எங்களுடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாமா நூருல் அமீன் அவர்கள் ஆட்சி ஏற்கனவே ரத்ன சுருக்கமாக பேசுவார், அற்புதமாக பேசுவார், பல தடவை கேட்டிருக்கேன். அதே போன்று நேரம் கருதி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள மாமா அவர்கள் சிறப்பாக உரையாற்ற அழைக்கிறேன். எதிர்பார்க்கக்கூடிய முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், நம்ம முன் பேச இருக்கிறார்கள். அதனால் ரொம்ப நேரம் எடுக்காமல் ஒரு 2 நிமிஷத்தில் பேசி என்னுடைய முறையை முடிச்சுக்கிறேன். அதாவது எப்படின்னா, அவங்க அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எங்கே செல்கிறது தேசம், என்ன செய்வதாய் உத்தேசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ முதல் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். விண்ணை படைத்து மண்ணை படைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் மத்தியில் கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அனைத்தையும் பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அந்த இறைவனுக்கே என்னுடைய முதல் நன்றி. விழும் போதெல்லாம் திரும்ப திரும்ப பீனிக்ஸ் பறவை போல் எழுந்து நிற்கக்கூடிய சக்தியை கொடுத்த எங்கள் இயக்கங்களை நடத்தி தரும் எங்கள் எல்லா உள்ள இறைவனுக்கும் நன்றியை கூறி முதலில் தொடங்குகிறேன். இப்போ உள்ள நாடு எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்றாங்க. சிம்பிளா ஒரு விளக்கம் சொல்லலாம். திருட தயாரே இல்லாதவன் பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்க வெட்கப்படுகிறவன் என்ன செய்யறான், திருடுறான். இந்த ரெண்டையும் செய்ய முடியாதவன் செய்யறான், லஞ்சம் வாங்குறான். இதுதான் இப்போ நாட்டுடைய நிலைமை போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை போய்கிட்டு இருக்கிறத
மக்களாகிய நாம் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? நம்ம வந்து சகித்துக் கொள்வதற்கு தயார் இல்லை. அதனால் இதற்கு என்ன மக்களை ஒருமுகப்படுத்தி சிறந்த வழியில் நடத்தி செல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம நாட்டுக்கு தேவை வந்து என்னதுன்னா கல்வி. கல்வி இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்துடும். ஒரு அருமையான ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, இக்னோரன்ஸ் இஸ் worst than poverty. அறியாமை என்பது வறுமையை விட கொடுமையானது. அப்படின்னா எப்பேற்பட்ட கொடுமை பாருங்க. என்ன படிப்பு வந்து ஏழைகளுக்கு செல்வமாகவும் பணக்காரர்களுக்கு அணிகலனாகவும் வீட்டிற்கு விளக்காகவும் நாட்டிற்கு பாதுகாக்கவும் எவ்வளவு பெரிய செல்வந்தாலும் அவர் வாரிசு உரிமைப்படி கோடிக்கணக்கான சொத்துக்களை பெறலாம். ஆனால் புஸ்தக வெளியீடு சம்பந்தமாக நம்முடைய அமைப்பினுடைய துணைத் தலைவர் ஜே சீனிவாசன் அவர்கள் இங்கே விளக்கம் சொல்லுவார். ஆர் விஜயபாண்டி அவருடைய சகோதரனுடைய புதல்வி சே மகாலட்சுமி 10ஆம் வகுப்பு வரை படித்தவர். மிக வறிய ஏழ்மையில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர். தற்சமயம் காரியாபட்டி பேரூராட்சியிலே தூய்மை பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர். இன்றைக்கு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை தன்னுடைய கவிதை வரிகளில் செதுக்கி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் இந்த நூலை சொற்கோ பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தார் விருப்பம் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே அவருடைய குடும்பத்தாரும் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நெஞ்சத்து பூக்கள் என்ற ஒரு கவிதை தொகுப்பை சொற்கோ பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வெளியிடுவார்கள். முன்னதாக அந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக அமைப்பினுடைய மாவட்ட துணை செயலாளர் ஐ ஜெயா, மாவட்ட குழு உறுப்பினர் மகபூல் ஜான், சமூக செயற்பாட்டாளர் ஊர்காவலன், எங்களது நேசத்திற்குரிய தோழர் ஆ நாராயணன், வழக்கறிஞர் எம் சுப்புராம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாவட்ட தலைவர் அருமை தோழர் எம் முத்துக்குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கரவொலி நூல் வெளியீடு முடியும் வரை இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். எல்லாரும் கொடுங்க சார். கவிஞர் மகாலட்சுமிக்கு உங்களுடைய கரவொலி அவசியம். கவிஞர் மகாலட்சுமி அவர்களுக்கு கதராடை அணிவித்து நம்முடைய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கிறார்கள். மக்கள் அணிந்த பாதிரியார் அல்ல, மற்றவர்களுக்கு அப்படி. எங்களை பொறுத்தவரை அவர் சேக்குவாராவின் இன்னொரு வடிவமாக நாங்கள் பார்க்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர்களின் நேசத்திற்குரிய மனிதர் அருட்பணி அருட்தந்தை அந்தோணி பாக்கியம் அவர்கள் இப்பொழுது எழுச்சுரையாற்றுவார்கள். அனைவரும் சற்று எழுந்து நின்று நம்முடைய இந்திய அரசியல் சாசன முகப்புரையை நாம் அனைவரும் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு உறுதியேற்போம். அனைவரும் ஒரு நிமிடம். அவை இறையாண்மை கொண்ட சமன்மை மிக்க சமயச்சார்பற்ற ஜனநாயக
குடியரசாக அமைப்பதென உறுதி கொண்டுள்ளோம். இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி எண்ணியதை வெளிப்படுத்த எடுத்துச் சொல்ல நம்பிக்கை வைக்க உண்மையை சொல்ல வழிபாடு செய்ய சுதந்திரம் தகு வேண்டும் என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இதை மீண்டும் இந்த உறுதியை இங்கே ஏற்க வேண்டிய அவசியம் என்ன? இவற்றில் உள்ள ஒவ்வொரு கருத்தையும், ஜனநாயகத்தையும் சோசலிசத்தையும் சமத்துவத்தையும் உடைத்து நொறுக்குகின்ற, சல்லியை உடைக்கின்ற மனிதர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள். சிற்பங்களை வடிப்பார்கள் என்று யோசித்தோம். சல்லி சல்லியாக பாறைகளை உடைத்து விட்டார்கள். எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய அன்பு தோழர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கே பேச அழைப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய கோரிக்கை. அவர் உலகம் பூரா சுற்றுறாருன்னு சொன்னாங்க. ஒரு 20-25 நாடுகளுக்கு நாங்களே கண்கூடா பார்த்தோம். அவர் தேதியை கேட்டு கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் இல்லாத நாளாக ஒரு 7 நாள் எழுதிட்டு போனோம். அப்போ சொன்னார், தோழர் 10 நாள் சிங்கப்பூரில் இருக்கேன், வேறு தேதி கொண்டு வாங்க. பழையபடி போய் வேறு தேதி 4 கொண்டு வந்தோம். தோழர் 1 வாரம் சவுதியில் இருக்கேன், அடுத்த தேதியை பார்ப்போம்னு. அது வந்து பத்திரிக்கை போனவன் அழைப்பில் அடித்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டோம். அவர் தோழர் மிக சிறப்பாக இருக்குது, நான் மஸ்கட்டில் இருக்கேன்னு போட்டார். அது உண்மைதான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, உலகம் பூரா சுற்றுறாரு, நல்ல விஷயம். ஆனால் அவர் டெல்லிக்கு ராஜா தான். நாங்கள் உரிமையோடு சொல்கிறோம், நீங்கள் பள்ளிக்கு பிள்ளை தான், விடுதலை இருக்குது. அதோட தான் சிறுபான்மை மக்களுடைய இந்த மாவட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தயவு செய்து தேதி ஒதுக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவரை பேச அழைக்கிறேன். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம் என்ற சொல்லின் மூலமாக உங்கள் அனைவர் பெயரையும் ஒரு சேர சொல்லிவிட்டேன் என்ற சமத்துவ உணர்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்க விரும்புகிறேன். தமிழ் இலக்கியத்தில் ஆத்திசூடி என்று ஒரு வகை இருக்கிறது. அதை ஆத்திச்சூடி என்று சொல்லக்கூடாது. ஆத்தி சூடி, இடையில இச்சு கிடையாது. ஆத்தி என்பது ஒரு மலர். அந்த மலரை அணிந்து சிவபெருமானை போற்றி பாடுவதற்காக தமிழில் அசைக்க முடியாத சொற்று என்று மகாகவி பாரதியாரால் கொண்டாடப்பட்ட தமிழ் மூதாட்டி ஔவை இந்த உலகத்திற்கு தந்த மாபெரும் இலக்கிய படைப்பு ஆத்திசூடி. திருக்குறள் கூட 7 சொற்களால் ஆனது. முதலடியில் 4 சொற்கள் இருக்கும், 2வது அடியில் 3 சொற்கள் இருக்கும். அதை சொற்கள் என்பார்கள், தமிழில் சீர் என்பார்கள். 7 சொற்களால் ஆனது திருக்குறள், 2 அல்லது 3 சொற்களால் ஆனது ஆத்திசூடி. இந்த உலகத்தில் எழுதப்பட்ட மாபெரும் இலக்கியங்களிலேயே அவ்வளவு குறைவான சொற்களால் அவ்வளவு உயர்ந்த சொற்களை சொல்லிய ஒரு இலக்கியம் என்கிற பெருமை ஔவையின் ஆத்திச்சூடிக்குத்தான் உண்டு. வேறு எந்த மொழியிலும், ஜப்பானில் எழுதப்பட்ட ஹைக்கூவெல்லாம் எழுதப்படுவதற்கு முன்பு
உலகத்திலேயே குறைந்த சொற்களோடு கூடிய, மிக குறைந்த சொற்களோடு கூடிய, ஆனால் மிக மிக உயர்ந்த கருத்துக்களை பேசிய உலகின் ஒரே படைப்பு ஆத்திசூடி. ஔவை ஆத்திசூடி எழுதுகிற போது ஆத்திசூடியில் இன்னொரு சிறப்பு இருக்கிறது. ஒரு மொழியில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து என்ற வரிசையில் முதல் எழுத்தை உயிரெழுத்தாகவும் மெய்யெழுத்தாக வைத்தும் சொல்ல வேண்டிய நீதிகளை, அறங்களை சொல்லிக்கொண்டே போவார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஔவை ஆத்திசூடி எழுத ஆரம்பிக்கிற போது ஆ என்கிற சொல்லெடுத்து ஆத்திசூடியை துவங்குகிற போது என்ன எழுதினார்? நான் இப்பவே சொல்லிடுறேன். நான் கேள்வி கேட்பது பரீட்சை அல்ல. என்ன, நான் கேள்வி கேட்பது உங்களோடு உரையாடுவதற்காக. இந்த சமூகத்தின் பெரும்பான்மையான அநீதிகளுக்கு காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். புத்தன் ரொம்ப அழகாக சொல்வான், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றதாகத்தான் இருக்கிறது. ரைட்டா? புத்தன் எவ்வளவு கெட்டிக்காரன் பாருங்க. என்ன புத்தன் நாட்டுமடிக்குன்னு சொல்லல, தேர்ந்தெடுத்த சொற்கள்ல புத்தன் சொல்றான். இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாக இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று புத்தன் சொல்லுகிறான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அகர வரிசையில் ஆத்திசூடியை எழுதிய ஔவை எழுதிய முதல் வரி என்ன? அறம் செய்ய. ஏன் பூவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பேசுங்க. அறம் செய்ய விரும்பு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஔவை எடுத்த உடனேயே அகர வரிசையில் ஒரு இலக்கியத்தை எழுதுகிற போது அறம் செய்ய விரும்பு என்று ஏன் எழுத வேண்டும் என்றால், ஔவை வாழ்ந்த காலத்தில் பசியும் பட்டினியும் மிகுந்திருந்தது. செல்வர்கள் மிகுந்திருந்தார்கள், வறியவர்கள் அதிகம் இருந்தார்கள். எனவே பொருள் தேடி, உணவு தேடி யாராவது வந்தால் வருகிறவனுக்கு அறம் செய்ய வேண்டும், அவனுக்கு தர்மம் செய்ய வேண்டும். அதை ஒன்றில்லை 2 முறை ஔவை சொல்கிறாள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது மறந்துச்சா? மனப்பாடம். ஈவது விலக்கேல், கொடுப்பதை நிறுத்தாதே. இப்ப பசித்து யாராவது வந்தால் பசித்தவர்களுக்கு அறம் செய்ய வேண்டும். முதல்ல ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று விரும்பணும். விரும்பினா தான் செய்வோம். பேசணும்னு விரும்பணும். கேட்டா பேசணும்னு முதல்ல விரும்பணும். விரும்பினா தான் பேச்சு வரும். இல்லாட்டி நீ பாட்டுக்கு பேசிட்டு நாங்கள் பாட்டுக்கு உட்கார்ந்து கேட்குறோம்னு இருக்கக்கூடாது. விரும்பணும். அப்போ தன் காலத்தில் தான் வாழ்ந்த காலத்தில் பசியால் ஒரு பகுதி மனிதர்கள் வாழ்ந்த ஒரு சமூகத்தில், பசியால் ஒரு பகுதி மனிதர்கள் வாழ்ந்த சமூகத்தில் பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எழுதிய நூலில் ஔவை தொடங்கிய முதல் வார்த்தை அறம் செய்ய விரும்பு. அப்படியானால் ஔவை அந்த நீதியை எழுதிய போது ஔவைக்கும் பசி இருந்தது. ஔவையும் உணவு கேட்டு போய் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நின்றிருக்கிறாள். சாப்பாட்டுக்காக ஔவை போய் நின்றிருக்கிறாள் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று என்னை கேட்டால், ஔவையே சொல்லி இருக்கிறாள். என்ன சொல்லி இருக்கிறாள்? இந்த வயிறோடு வாழ்வது கடினம் என்று ஔவை சொல்லியிருக்கிறாள். ஒரு நாள் உணவை ஏலென்றால் ஏலாய். ஔவை உங்களை பார்த்து பாடவில்லை, என்னை பார்த்து பாடவில்லை, தன்னை பார்த்து பாடவில்லை, தன் வயிறை பார்த்து பாடுகிறாள். ஒரு நாள் உணவை ஏலென்றால் ஏலாய். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய். ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருன்னு சொன்னா வயிறு கேட்குமா? கேட்காது. சரி, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம், ஒரு விசேஷத்துக்கு போயிட்டோம், நல்ல சாப்பாடு கிடைக்குது, ஒரு 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்குன்னா சாப்பிடுதா? பிரச்சனையை பாருங்க. ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தா கேட்க மாட்டேங்குது. எது? வயிறு. 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுனா
அதுக்கும் கேட்க மாட்டேங்குது. கிடைக்கிறப்ப சேர்த்து வச்சுக்க அப்படின்னா போதும், அன்னைக்கு பொழுதுக்கு நின்றுக்குது. அவ்வை சொல்றா, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இருநாள் உணவை ஏல் என்றால் ஏலாய், துன்பத்தின் அடையாளமான என் வயிறே, இடும்பையின் கூறு என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது என்று சொன்னாள். தன் வயிறோடு தானே வாழ்வது கடினமானது என்கிற அளவிற்கு பசியை உணர்ந்த அவ்வை தன் காலத்தின் கோரிக்கையை தான் நீதி நூலாக மாற்றுகிறார். அறம் செய்ய விரும்பு என்பது அவ்வை சொல்லும் நீதி மட்டுமல்ல, அவ்வையின் கோரிக்கையும் கூட. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவ்வையின் ஆத்திச்சூடியில் மனதை பறிகொடுத்த மகாகவி பாரதியார் அவ்வை எழுதியது போலவே ஒரு ஆத்திச்சூடி எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தான் எழுதிய ஆத்திச்சூடிக்கு புதிய ஆத்திச்சூடி என்று பாரதியார் பெயர் வைத்தார். ஏனென்றால் ரெண்டுக்கும் ஒரே பெயர் வைத்தால் குழப்பம் வந்துவிடும் என்பதற்காக அவ்வை எழுதியது ஆத்திச்சூடி, தான் எழுதியது புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடியில் அகர வரிசையில் எழுத ஆரம்பிக்கிற போது பாரதியார் அறம் செய்ய விரும்பு என்று எழுதவில்லை, மாறாக அச்சம் தவிர் என்று எழுதினார். ஏன் அச்சம் தவிர் என்று பாரதியார் எழுதினார் என்றால், பாரதியார் அதை எழுதிய காலத்தில் நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு மக்கள் அஞ்சி நடுங்கி இருந்த காலத்தில் அச்சத்தை விட்டுவிட்டு விடுதலை போராட்டத்திற்காக உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதற்காக ஆத்திச்சூடியை பாரதி எப்படி தொடங்கினார்? எப்படி தொடங்கினார்? இதை வாய்ப்பா பயன்படுத்தி மனப்பாடமாக பண்ணிக்கல. அச்சம் தவிர் என்று பாடினார். அப்படியானால் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அச்சம் தவிர் என்று பாரதி ஆத்திச்சூடியை தொடங்கியது. பாரதியின் கோரிக்கையும் அன்றைய சமூக சூழலும் இருந்ததா? இருந்தது. அவ்வையும் பாரதியும் ஆத்திச்சூடி எழுதியதற்கு பிறகு பாரதியின் வழியில் வந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதி கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட கனக சுப்புரத்தினம் என்கிற தனது இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்ட பாரதிதாசன் அவர் ஒரு ஆத்திச்சூடி எழுதினார். அறம் செய்ய விரும்பு என்று எழுதியது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு. அச்சம் தவிர் என்று எழுதியது 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில். இந்தியா விடுதலை அடைந்து விட்டது. விடுதலை பெற்ற இந்தியாவில் தான் எழுதிய ஆத்திச்சூடியை தொடங்குகிற போது பாரதிதாசன் எழுதிய வரிதான் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு. ஆ என்ற அகரவரிசைக்கு பாரதிதாசன் ஆத்திச்சூடியை துவங்குகிற போது அனைவரும் உறவினர் என்று எழுதினார். ஏன் பாரதிதாசன் அப்படி எழுதினார் என்றார், பகைமை தீ வளர்ந்த ஒரு காலத்தில், ஜாதிய வேற்றுமைகள் பெருகி திரிந்த ஒரு காலத்தில், நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகும் மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் எல்லோரும் உறவினர் என்று பாரதிதாசன் ஆத்திச்சூடியின் வழியாக எழுதினார். அப்படி பாரதிதாசன் எழுதியது இலக்கிய ரீதியாக உண்மையா, அறிவியல் ரீதியாக உண்மையா என்று ஆய்ந்து பார்த்தால் இலக்கிய ரீதியாகவும் உண்மை, அறிவியல் ரீதியாகவும் உண்மை. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பாரதி எழுதியதற்கு பிறகு அனைவரும் உறவினர் என்று பாரதிதாசன் எழுதுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கணியன் பூங்குன்றன் என்ன எழுதினான்? யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேளிர் என்றால் உறவினர் என்று பொருள். கேளிர் என்றால் கேட்பீர் என்று பொருள் அல்ல. ஆமா, அது குரில். கேளிர், கேளிர் என்றார் உறவினர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகம் எல்லாம் நம்முடையது, எல்லா ஊரும் நமது ஊர், எல்லோரும் நம் உறவினர் என்று பாடியவர்கள் தமிழர்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த அரங்கத்தில் நிறைவாக பேசுவதற்கு முன்பு ஒன்றை சொல்லுகிறேன். எத்தனை பேர் வந்தாலும், அவர்கள் எந்த திசையில் இருந்து வந்தாலும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கணியன் பூங்குன்றன் போட்ட அஸ்திவாரத்தை அசைக்கிற ஒரு சக்தி இந்தியாவில் இல்லை. அவர்கள் எவ்வளவு பெரிதாக பூதாகரமாக காட்சி அளித்தாலும்,
அவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து விட்டதாக நீங்களே கூட சொன்னாலும் அவர்களால் எந்த ஆபத்தும் வராது என்று எனக்கு தெரியும். 100 பேரில் 80 பேருக்கு பைத்தியம் பிடித்தால் கூட 100 பேரில் 80 பேருக்கு பைத்தியம் பிடித்தால் கூட பைத்தியங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தீர்மானம் போட முடியாது. முடியுமா? 100 பேரில் 80 பேருக்கு பைத்தியம் பிடித்தாலும் 80 பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை உருவாக்க முடியாது, எழுத முடியாது, அந்த காகிதத்தை கூட பத்திரமாக வைத்திருக்க முடியாது. எனவே மதம் என்கிற வெறி பிடித்த, ஜாதி என்கிற வெறி பிடித்த பைத்தியங்களின் எண்ணிக்கை பெருகுவது போல தோற்றமளித்தாலும் அருட்தந்தைக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது. அது தமிழனின் மனம், அது தமிழனின் உணர்வு. நான் என்ன கேட்டால், தமிழனுக்கு இருக்கிற இந்த உணர்வும் மானமும் நினைப்பும் உலகம் முழுவதிலும் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்றைக்கு கலியன் பூங்குன்றன் பாடியதைத்தான் பாரதிதாசர் அனைவரும் உறவினர் என்று பாடினார். இலக்கியத்தால் மட்டும் நாம் உறவினர்கள் அல்ல, அறிவியல் பூர்வமாகவும் நாம் அனைவரும் உறவினர்கள். எங்க அப்பா வேற, உங்க அப்பா வேற, ரைட்டு. உங்க தாத்தா வேற, என் தாத்தா வேற. உங்க பாட்டம் வேற, என் பாட்டம் வேற. உங்க முப்பாட்டம் வேற, எங்க முப்பாட்டம் வேற. 300 வருஷத்துக்கு முன்னால 300 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவனும் உங்க சொந்தக்காரனும் என் சொந்தக்காரனும் வேறா ஒண்ணா? ஒண்ணு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்கள், நம்முடைய முன்னோர்கள், யாருடைய குருதியில் இருந்து நீங்களும் நானும் பிறந்து வந்தோமோ அவர்கள் எல்லோரும் ஒன்றா இல்லையா? அப்படியானால் 2000 ஆண்டுகளாக நாம் உறவினர்களா இல்லையா? இல்லையா? ஆமாவா? சரி, நீ சொன்னா மட்டும் ஆமாவா? என்ன கேட்பார்ல, நீ சொன்னா மட்டும் ஆமாவா? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக பேசுகிறவன். ஆத்திகனுக்கும் நாத்திகனுக்கும் என்ன வேறுபாடு? பெருசா சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பினால் நடக்கும் என்பான் ஆத்திகன். அவ்வளோதானே? நல்ல வெத்தி ரூபாய் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இங்கே ஒரு ஃபாதர் உட்காந்துருக்காரு, இங்கே ஒரு பாய் உட்காந்துருக்காரு, பின்னால இது எதையும் நம்பாத ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. ரைட்டா? அவர் ஒரு சாமி கும்பிட்றாரு, இவர் ஒரு சாமி கும்பிட்றாரு, அவர் ஒரு சாமி கும்பிட்றாரு, எந்த சாமியும் கும்பிடாத ஒரு ஆள் இருக்காரு, எல்லா சாமியும் கும்பிட்ற ஆள் இருக்கு, இருக்கா இல்லையா? இதுதான்டா நாங்க. அப்ப எல்லாரும் சொந்தக்காரன் எப்படா சொல்றேன்னா, ரத்தத்தை எடுத்து பார்த்தா தெரியும். எங்க அப்ப ரத்தமும் என் ரத்தமும் ஒன்னா இருக்குன்னு, என் ரத்தத்தில் இருக்கிற மரபணுவும் எங்க அப்ப ரத்தத்தில் இருக்கிற மரபணுவும் ஒண்ணு. மரபணு என்கிற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் ஜீன். ஜீன்ல தான் என்னுடைய தலைமுடி, ஜீன்ல தான் என் பல்லு, ஜீன்ல தான் என் கண்ணு, என் மூக்கு, நிறம், தோற்றம் எல்லாமே. இந்தியா முழுவதிலும் இருக்கிற 70,000க்கும் மேற்பட்ட இனக்குழுக்களை சார்ந்தவர்களிடத்தில் அவர்களது குருதியை எடுத்து 2020ஆம் ஆண்டு விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்த போது அவர்களுடைய குருதியில் இருந்த மரபணுக்கள் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்களா இல்லையா? பைபிள்ல ஒரு கதை இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு மதத்திலே ஒரு கதை இருக்கிறது. ஆதியில் ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தார்கள். பிறகு அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. அப்படியானால் இனப்பெருக்கம் எப்படி நிகழ்ந்தது? எளிய உண்மை, இன்றைக்கு நாம் வைத்துக் கொண்ட தாய், தகப்பன், சகோதரி, தம்பி, அக்கா என்கிற உறவு முறைகளும் அடையாளங்களும் அன்றைக்கு ஆதி மனிதனுக்கு கிடையாது. அன்றைக்கு இருந்த அடையாளங்கள் ஆண், பெண். சொன்னால் அதிர்ச்சி அடையக்கூடாது. விஞ்ஞானம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. இன்றைக்கு நீங்கள் தகப்பன், மகன் என்று அடையாளம் காட்டுகிற ஒருவனுக்கு பிறந்த
ஒருவனுக்கு பிறந்த ஒரு பெண்ணும் ஒருத்திக்கு பிறந்த ஆணும் தங்களை பிறப்புக்கு காரணமாக இருந்தவர்களோடு கூடியதாலே தான் மனித வளர்ச்சி அடைந்தது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்ப ஆய்வு செய்து பார்த்தால் மனித ரத்தத்திலே இருக்கிற மரபணு ஒன்று போல இருக்கிறது. விஞ்ஞானிகள் அதோடு நிறுத்தவில்லை. இப்படி மரபணு ஒன்றாக இருக்கிற இனங்கள் எப்போது தோன்றியது என்று ஆய்வு செய்தால் அது ஏறக்குறைய அந்த இனக்கலப்பு எப்போது நடந்திருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு 1900 ஆண்டுகளுக்கு 2000 கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கலப்பு நிகழ்ந்து நாம் அனைவரின் குருதியும் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானம் பிறகு குருதியிலே இருக்கிற மரபணுக்களை ஆய்ந்த பிறகு குருதிகளையும் ஆய்வு செய்தது. ஆய்வு செஞ்சா O பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB என்று 4 வகையாக குருதிகளை விஞ்ஞானம் பிரித்து விட்டது. எந்த குருதியிலும் இந்து குருதி என்று கிடையாது. எந்த குருதியிலும் இஸ்லாமிய குருதி என்று கிடையாது. எந்த குருதியிலும் மேல் சாதி குருதி என்று கிடையாது. நாக்கிமாறு, பிள்ளைமாறு, தேவமாறு, ஒரு விளக்கமாறும் கிடையாது. குருதி தான் இருக்கு. நான் விளக்கமாறு என்பதை தவறான சொல்லாக பயன்படுத்தவில்லை, கூட்டுவதற்கு பயன்படுத்தும் உயர்ந்த பொருளாக கருதி பயன்படுத்துகிறேன். உங்கள் ஜாதி அடையாளங்கள் உங்கள் குருதியில் இல்லை. மருத்துவமனையில் உயிருக்கு போராடுகிற போது, குருதி ஏற்றுகிற போது எவனாவது மான ரோஷம் உள்ளவன் கேட்கட்டும், எந்த ஜாதி குறி, எந்த மதத்து குருதியை எனது ஏற்றுகிறீர்கள்? நான் உயிர் வாழ்வதற்கு என் சுயஜாதியின் குருதியை தவிர அல்லது என் மதத்தின் குருதியை தவிர வேறு குருதியை ஏற்றக்கூடாது என்று சொல்லுகிற கம்பீரமான ஒரு நோயாளியை நான் பார்க்க விரும்புகிறேன். உசுருக்கு அல்லாடுறப்பா என்னமாவது பண்ணிருங்க, எமனத்தை வேணா ஏத்துங்க, குழைச்சு தொம்பிச்சா போதும்னா அப்ப நாய் விரட்டி முட்டுச்சந்திர மாட்டிக்கிட்டா தான் உனக்கு புத்தி வரும்னா. ஒரே ஒரு நல்ல விஷயம், நாய் விரட்டாமலேயே நார்ச்சந்தையில் புத்தி வந்தவர்கள் கூடியிருக்கிறோம். ஃபாதர் நீங்க சொன்னது கூட எனக்கு உடன்பாடு இல்லை. மாட்டு முத்திரம் சாப்பிட்றவனுக்கு தான் இப்படிலாம் தோணும்னு நீங்க சொன்னீங்க. அதெல்லாம் கிடையாது. மாட்டு இறைச்சி சாப்பிடவர்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடலாம், மாட்டு முத்திரம் குடிக்கிறவர்கள் மாட்டு முத்திரம் குடிக்கலாம். அது அவரவர்கள் உரிமை. யார் யாருக்கு எது விருப்பமோ அதை அவரவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஒரே ஒரு விஷயம் தான், என்னை மாட்டு முத்திரம் குடி என்று நீ சொல்லாதே. அங்கதான் பிரச்சனை. நீ மாட்டு இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று நான் எப்போதும் சொன்னது இல்லை. நீ சாப்பிட்டா விலை ஏறி போயிடும் நான் பயப்படுறேன். எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா ஈஸியா கிடைக்குமா பாய்? சொல்லுங்க பாய், விலை கூடிடுமா கூடாதா? அப்ப சாப்பிட்றவங்க சாப்பிடணும், சாப்பிடாதவங்க சாப்பிடாம இருக்கணும். நீ குடிக்கிறவன் குடி. இன்னும் சொல்றேன், நான் பிடிச்சு கூட கொடுக்குறேன் உனக்கு. இதுக்கு மேல ஜனநாயகமா என்னால் இருக்கவே முடியாது. நீ குடி. என் மொழி பெரியது, உண்மைதான். என் மொழி தேவ மொழி இருக்கட்டும், என் மொழி கடவுள் பேசிய மொழி. சரி, ஓகே, என்ன வேணா சொல்லிக்க, எப்படி வேணா சொல்லிக்க. அதை நான் படிக்கணும்னு ஏன் சொல்ற? நீ முதல்ல உருப்படியா படிச்சிட்டியா? ஓம் மொழியில் இருக்க இலக்கியங்களை நீ படிச்சிட்டியா? ஓம் மொழியில் இலக்கியங்களை புத்தகமா போட்டுட்டியா? ஓம் மொழி எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டியா? உன் மொழி சிறந்ததா? சிறந்தது. என் மொழி சிறந்ததா? ஆம், எனக்கு அது சிறந்தது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகின் எல்லா தாயும் அழகு. உலகின் எல்லா தாயும் அழகு. என் தாய் கொஞ்சம் கூட அழகு சொல்லிக்க. ஆனால் என் தாய் மட்டும் அழகு சொல்லாத. ஆமா, மாட்டிறைச்சி சாப்பிடாதே சொல்லாதே. உன்னை எப்போதாவது சைவம் தான் சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேனா? நான் சொன்னவன் கிடையாது. உனக்கு என்ன விருப்பமோ அதை சாப்பிடு.
உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடு. எனக்கு என்ன கிடைக்கிறதோ, எனக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் நான் சாப்பிடுவேன், அதைத்தான் என் கடவுளுக்கு படைப்பேன். நீ என்ன சொல்வது? என்ன நம்பிக்கையில கடவுளுக்கு படைக்கிறான்? இறங்கி சாப்பிட மாட்டாருன்னு நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை எல்லா மதத்துக்காரனுக்கு இருக்கு, வித்தியாசம் இல்லாம இருக்கு. எல்லாம் செஞ்சு வச்ச உடனே அவர் இறங்கி வந்து ஒரு லெக் பீஸை எடுத்து போடியா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அடுத்த நிமிஷமே கடவுள் நம்பிக்கை விட்டுருவான். ஒரு பெரிய மனுஷன் நம்பி உனக்கு வச்சா அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்றதை விட்டுட்டு இறங்கி வந்து நீயும் கையை போட்டினா வந்திருக்கிற மாமா மச்சானுக்கு நான் எப்படி கொடுப்பேன்? நம்ம கேட்பானா கேட்க மாட்டானா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பினால் நடக்கும் என்பவன் ஆத்திகன், நம்பினால் நடக்கும் என்பவன் ஆத்திகன், நடந்தால் நம்புகிறேன் என்கிறவன் நாத்திகன். எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது, எல்லாருக்கும் தேர்வு இருக்கிறது, உணவில் வேறுபாடு இருக்கிறது, உடையில் வேறுபாடு இருக்கிறது. ஆனால் உங்கள் குருதியும் என் குருதியும் ஒன்று. உங்கள் உடம்பில் இருக்கும் மரபணுவும் என் மரபணுவும் ஒன்று. விஞ்ஞானிகள் அதோடு நிறுத்தல. 4 வகையாக குருதிகளை பிரித்த விஞ்ஞானிகள் மரபணு ரீதியாக மனிதர்களின் குருதியிலே இருக்கிற ஒற்றுமையை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் உலகத்தில் வேறு எந்த விலங்கின் குருதியும், ரொம்ப முக்கியமான விஷயம், வேறு எந்த விலங்கின் குருதியும் மனிதனின் குருதி மரபணுவும் ஒட்டு போகிறது என்று ஆய்வு செய்தார்கள். அதில் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பே குரங்கில் இருந்து வந்தவன் மனிதன் என்று எழுதிய டார்வினின் உண்மையை விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டது. எந்த டார்வினை குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன், நீதான் குரங்கு என்று பழித்ததோ அதே திருச்சபை அதை ஏற்றுக்கொண்ட போது விஞ்ஞானம் சொன்னது மனித மரபணுவும் சிம்பன்சி என்கிற குரங்கின் இரத்த மரபணுவும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கிறது. அப்படியானால் மனிதன் குரங்கில் இருந்து வந்தவன். விஞ்ஞானம் மனிதன் குரங்கில் இருந்து வந்தவன் என்று சொல்லுகிறது. ஆனால் நான் குரங்கில் இருந்து விரட்டப்பட்டவன் என்று நினைக்கிறேன். இயற்கையை எதிர்க்க ஆரம்பித்த போது, இனப்பெருமை பேச ஆரம்பித்த போது, மதப்பகைமை பேச ஆரம்பித்த போது மனிதன் குரங்கிலே இருந்து விரட்டப்பட்டான் என்று நான் கருதுகிறேன். யாருடைய நம்பிக்கைக்கு எதிராகவும் ஒருபோதும் இந்த அமைப்பு நிற்காது. நீங்கள் அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அமைப்பில் நாங்கள் ஏன் பேச வருகிறோம், ஏன் அமைப்பை நடத்துகிறோம்? இவர் வணங்க மாட்டார், இவர் வழிபட மாட்டார். ஆனால் அவரும் வழிபடுகிற போது அந்த வழிபாட்டுக்கு இடையூறு இல்லாமல் இவர் காவலாக நிற்பார் என்பது இவரது சிறப்பு. அதுதான் இன்றைக்கு தேவை. குருதி ஒன்றாக இருக்கிறது, விஞ்ஞானம் சொல்லிவிட்டது. இன்றைக்கு நேற்று இல்லை, 4200 ஆண்டுகளுக்கு மேலாகவே மனித குருதி ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதில் என்ன வேறுபாடு? அது என்ன சிறுபான்மையினர், யார் பெரும்பான்மை? ஜனநாயகம் என்பது என்ன நமக்கு எளிதாக தெரியும். 10 பேர் இருக்கிற இடத்தில் 6 பேர் ஒருவருக்கு வாக்களித்தால் அவர் வெற்றி பெற்றவர். மீதி 4 பேர் அவருக்கு எதிராக வாக்களித்திருந்தாலும் 4 பேரும் என்ன செய்ய வேண்டும்? அந்த 6 பேரும் வாக்களித்தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? மைக் வேலை செய்தா? இரவு உணவு ஏற்பாடு பண்ணணுமா? 4 பேர் எனக்கு வாக்களிக்கவில்லை, 6 பேர் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து விட்டார்கள். அந்த 4 பேரும் ஜனநாயகத்தின் பெயரால் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். எனக்கு 4 பேர் வாக்களிக்கவில்லை என்பதால் 6 பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் 6 பேருக்கு மட்டும் அதிகாரம் செலுத்த வேண்டுமா, 10 பேருக்கு பொதுவாக இருக்க வேண்டுமா? நான் பொறுப்புக்கு அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு, நீங்க எனக்கு ஓட்டு போடல, உங்க ஸ்டேட்டே எங்களுக்கு ஓட்டு போடல, உங்க மாநிலமே, உங்க தெருவே, உங்க ஏரியாவே, உங்க பூத்தே எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா ஜனநாயகத்தில்
பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வந்தவர்கள் வாக்களிக்காதவர்களுக்கும் நியாயம் வழங்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் நியதி. அப்படியானால் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையின் ஆட்சி அல்ல, சிறுபான்மையின் பாதுகாப்பு. ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையின் அதிகாரம் என்று சொன்னால் அதன் பெயர் மதம். தமிழ்நாட்டில் ஒரு கோவிலில் யானைக்கு நாமம் போடுறதுல சண்டை வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும்ல, பழைய கதை தான் அது. சண்டை வந்துருச்சு. ஒய் நாமம் போடுறதா யூ நாமம் போடுறதான்னு சண்டை. ஆமா, பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிருச்சு. கோர்ட்ல தீர்ப்பு வர்ற வரைக்கும் யானைக்கு நாமமே போடல, எம்டியா விட்டாங்க. ஒரு நாள் கோவில இருந்து யானை ஓடி போயிடுச்சு. இனிமே விரட்டி பிடிச்சு சொன்னாங்க. கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார், மதம் பிடித்தது மனிதர்களுக்கு, மதம் பிடிக்கவில்லை என்பதால் யானை ஓடியதுன்னாரு. யானைக்கு மதம் பிடிச்சு ஓடிச்சுன்னு நம்ம சொன்னார், மதம் பிடிச்சு யானைக்கு ஓடிச்சுன்னு கவிக்கோ சொன்னார். இல்லை, மனிதர்களுக்கு மதம் பிடித்தது, மதம் பிடிக்கவில்லை என்பதால் யானை ஓடியது. அப்படியானால் ஒரு யானைக்கு இருக்கிற அறிவும் தெளிவும் மனிதர்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? குரங்கில் இருந்து வந்தவர்கள் தானே நாம். அதற்காக குரங்காக இருக்க முடியுமா? எந்த குரங்கிடம் வேண்டுமானாலும் ஒரு புத்தகத்தை கொடுத்து பாருங்கள், என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஏன் அதன் அறிவுரை இயக்கத்தில் இல்லைன்னா, அது பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா இல்லை. புத்தகம் என்பது மொழி, மொழி என்பது அறிவு, அறிவு என்பது அடையாளம். விலங்குகளுக்கு அது இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. தன்னையும் மனிதனையும் பிரித்த புத்தகங்களின் மீது குரங்குகளுக்கு எப்போதும் கோபம் இருக்கும். எந்த குரங்கிடம் வேண்டுமானாலும் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் அது என்ன செய்யும்? கிழிக்கும் அல்லது கீழே போட்டுரும். இப்ப புத்தகத்தை தொடாத மனிதன் யார்? புத்தகத்தை தொடாத மனிதன் யார்? அவ்வளவு. இதெல்லாம் முக்கியமா சொல்றீங்க பாருங்க. ஒரு மனிதன் இடத்தில் எப்படி பகைமை பாராட்ட முடியும்? உன் குருதியும் என் குருதியும் ஒன்று, நீயும் நானும் உறவினர்கள் இல்லை. அவர் இஸ்லாம். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், வரலாற்றின் பக்கங்களிலே போய் பேசுகிறீர்கள், நான் கேட்கிறேன், இஸ்லாம் பிறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 16 நூற்றாண்டுகள். சரியா? ஒளிபருந்திய மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் தூதராக இந்த உலகத்திற்கு வந்து திருமறை அருளிய பிறகுதான் இஸ்லாம் உலகத்தில் ஒரு மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என் கேள்வி எளிமையானது. இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு மனிதர்கள் எந்த மதத்தில் இருந்தார்கள்? எந்த மதம்? கிறிஸ்து பிறந்து எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது ஃபாதர்? 2025. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்தவர்கள் எந்த மதத்தில் இருந்தார்கள்? எங்க இருந்தாங்க? ஏதோ ஒண்ணு இருந்தான், ஏதோ ஒண்ணு இருந்தான். அதுதான் அந்த மதமா நமக்கு தெரியாது. கிறிஸ்துவே கிறிஸ்தவர் இல்ல. ஆமா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் a Christian. என் பார்வையில் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் கிறிஸ்தவர்கள். அது 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகத்தில் மூலையில் வாழ்ந்தவர்கள் எவரும் கிறிஸ்தவர் இல்லை. அந்த சமய நம்பிக்கைகள், அந்த திருமறைகள், அந்த நூல்கள் சொல்லுகிற ஆவணங்களின் அடிப்படையிலேயே 2025க்கு முன்பு இந்த உலகத்தில் யாரும் கிறிஸ்தவர் இல்லை. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு எவரும் இஸ்லாமியர் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சைவம் இல்லை, இந்து மதம் இல்லை. இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. மதம் சிவ வழிபாடு இருந்திருக்கிறது. அது எவ்வளவு காலம் யாருக்கு தெரியாது. அந்த வழிபாடு வருவதற்கு முன்பு மனிதன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? வைணவம் இருந்தது, வேறு வேறு பிரிவுகள் இருந்தது, வேறு வேறு நம்பிக்கைகள் இருந்தது. அவைகள் வேறு வேறு காலத்தில் பிறந்தது. மனிதர்கள் தங்கள் துயரங்களை தீர்த்துக் கொள்வதற்காகவும், தங்கள் துயரங்களை முறையிடுவதற்காகவும், தங்கள் துயரங்களிலிருந்து வெளியேறுவதற்காகவும் ஒரு நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று நாவுக்கரச பெருமான் பாடுவது போல தனக்கு ஒரு பற்றுறுதி வேண்டும் என்பதற்காக ஒரு இறைவனை தேர்வு செய்கிறார்.
பிறக்கும் போது யார்? குழந்தை தானே. பிறகுதானே பெயர் வைக்கிறீர்கள். பெயர் வைத்த பிறகுதானே மதம் வருகிறது. நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், என் பெயர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார் என்பதால் என்னை ஒரு இந்துவாக பார்க்கிறார்கள். நான் இந்துவா? இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்துவாக அறியப்படுகிறேன். நாய்க்கு பிறந்தது நாய் தானே. ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்துவாக அறியப்படுகிறேனே தவிர, நான் ஒரு இந்துவாக இருப்பதை விடவும், ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதை விடவும், ஒரு முகம்மதியனாக இருப்பதை விடவும் மனிதனாக இருப்பதுதான் முக்கியமானது. அந்த மனித மாண்பை வலியுறுத்துவது சிறுபான்மை நலக்குழு. ஏன் நலக்குழு? ஏன் சிறுபான்மை? நான் சாதாரண கிராமத்து மொழியில் சொல்கிறேன். ஒரு ஊர்ல 15 வீடு இருக்கு. ஒரு ஊர்ல 15 வீடு இருக்கு. 10 வீட்டுக்காரன் ஒரு ஜாதி. இப்ப சொன்ன நம்ம ஆட்களுக்கு நல்லா புரியுது. 10 வீட்டுக்காரன் ஒரு ஜாதி, மீதி 5 வீட்டுக்காரன் 3 ஜாதியில் இருக்கான். ஆமா, அதுலயுமே உட்பிரிவுலாம் இருக்கும். ஆமா, அதுக்குள்ள நான் போகல. ஆமா, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப எளிமையா சொல்லுங்க. 15 பேர் இருக்கிற ஊரு சேர்ந்து தானே ஊரு, இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அந்த ஊர்ல 10 வீட்டுக்காரன் வச்சதுதான் சட்டம்னா, அந்த 10 வீட்டுக்காரன் சொல்றதுதான் மிச்சம் இருக்கிற 5 வீட்டுக்காரன்னு கேட்கணும். அவன் சொல்றபடிதான் நடக்கணும்னு சொன்னா அது நீதியா அநீதியா? அநீதி. அப்ப இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறபடிதான் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ சொன்னா அது நீதியா அநீதியா? அநீதி. இந்த பாரு, ஊர் பஞ்சாயத்தில் நீ பேசாத, நீ ஒத்த வீட்டுக்காரன், நீ ஒத்த வீட்டுக்காரன். இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? கிராமத்தில் ஏய் 2 வீடு வச்சுக்கிட்டு எதுக்கு? நீ 2 வீடு தான் வச்சிருக்கியா? 2 வீடு தான் வச்சிருக்கியா? உன் தெருவுக்கு சாமி வராது. நாங்க என்ன சொல்றோமோ அதான் நீங்க கேட்கணும். இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா நீ பேசவே கூடாது, ரைட்டா? 2 வீடு வச்சிருக்கிறவன் எதுக்கு பேசுற? 2 வீடு வச்சிருக்கிறவன் நீங்க நிரப்பிக்கங்க. நாங்க 10 வீட்டுக்காரன் சொல்றதை கேளு அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒருவர் பேசினால், ஒருவர் நடந்து கொண்டால், அது எவ்வளவு அநீதியோ, எவ்வளவு கீழ்த்தரமானதோ, எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமானதோ அது கிராமத்துக்கு பொருந்தும், ஊருக்கு பொருந்தும், நாட்டிற்கு பொருந்தும், உலகத்திற்கு பொருந்தும். 10 வீட்டுக்காரன் வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? 5 வீட்டுக்காரனை அரவணைக்கிறது. அண்ணே, நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க, சொல்லுங்கன்னு சொல்லணும். சிறுபான்மை நலம் என்பது என்ன என்றால், எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறவர்கள் யாரோ, எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு பாதுகாப்பு தருவது ரொம்ப முக்கியம். நாங்க 100 பேர் இருக்கோம், நாங்க 10 பேர் அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் வீரம் அல்ல, அதற்கு பேர் மிருகத்தனம். நாங்க 100 பேர் இருக்கோம், அந்த 10 பேரை பார்த்துக்குவோம் சொன்னா அதுக்கு பேர் மனிதம், மாண்பு. அப்படியானால் ஒரு பெரும்பான்மை சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறுபான்மையாக எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பது யார் கடமை? பெரும்பான்மையின் கடமை. அவர்களை பாதுகாப்பது மட்டும் கடமை அல்ல, நாட் ஒன்லி ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பது மட்டும் உன் கடமை அல்ல, அவர்களின் வளர்ச்சிக்கு நீ உதவ வேண்டும். படி, வேலைக்கு போ, அவருடைய வளர்ச்சிக்கு கல்விக்கு உதவ வேண்டும். அவருடைய வளர்ச்சிக்கும் கல்விக்கும் உதவினால் மட்டும் போதாது. ஒரு சமூக பிரச்சனையில், ஒரு ஊர் சார்ந்த பிரச்சனையில் அல்லது ஒரு நாடு சார்ந்த பிரச்சனையில் தங்கள் கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்க வேண்டும். நீங்க பேசுங்க. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கினார். தந்தை படித்தார், அருட்தந்தை படித்தார், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள். அந்த அரசியல் சாசனத்தினுடைய 15, 16ஆம் பிரிவுகள் இந்த சமூகத்தில் சிறுபான்மையாக இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பை,
வளர்ச்சியை, பங்கேற்புக்கான உறுதிமொழியை தருகிறது. ஆங்கிலத்தில் சொன்னால் ப்ரொடெக்ஷன், ப்ரமோஷன், பார்ட்டிசிபேஷன். பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும், அவர்களது வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும், அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இதை அரசியல் சாசனம் அம்பேத்கரின் வார்த்தைகளில் சொல்லுகிறது. அதை காந்தி கடைப்பிடித்தார், அதை நேரு கடைப்பிடித்தார், அதை அம்பேத்கர் செயல்படுத்தினார். யார் பாதிக்கப்பட்டவர்களோ, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் ஜனத்தொகையில், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவின் மொத்த ஜனத்தொகையில் சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ் எவ்வளவு என்று கேட்டால் 20% குறைவு. 19.3% தான். 19.3% யார் என்று கேட்டால் 6 வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள். ஒரே மதம் கூட கிடையாது. இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர், பௌத்தர்கள் சிறுபான்மையினர், ஜைனர்கள் சிறுபான்மையினர், பார்சிகள் சிறுபான்மையினர், சீக்கியர்கள் சிறுபான்மையினர். இந்தியாவில் 6 மதங்களை சேர்ந்தவர்கள் சிறுபான்மை. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள். இனக்குழுக்கள் என்று வந்துவிட்டால் ஆதிவாசிகள், பழங்குடிகள், தாழ்த்தப்பட்டவர்கள், எவ்வளவோ சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். நண்பர்களே, வலியவன் எளியவனுக்கு துணை நிற்க வேண்டுமா, அடிக்க வேண்டுமா? அவன் துணை நிற்க தவறினால் அதை ஒரு சமூகம் கண்டிக்க வேண்டுமா, இல்லையா? அப்படி துணை நிற்க தவறினால், நாங்கள் பெரும்பான்மை என்பதால் சிறுபான்மை மக்களை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடத்தி விடுவோம் என்று நீங்கள் தீர்மானித்தால், இல்லை. உங்கள் அதிகாரத்திற்கு எதிராக, அதிகார மமதைக்கு எதிராக வஞ்சிக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களோடு நாங்கள் சேர்ந்து நின்று, நீங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் எதிர்ப்போம் என்பதன் அடையாளம் இந்த மேடை, இந்த கூட்டம். We will fight. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாங்கள் எதிர்த்தோம். ஒரிசாவில் ஒரு அருட்தந்தை குடும்பத்தோடு எரிக்கப்பட்ட போது நாங்கள் கண்டன குரல் எழுப்பினோம். எளிய மக்களின் மீது, எண்ணிக்கையில் குறைவானவர்களின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு பெயர் தந்தை சொன்னது போல பாசிசம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களே ஒருவர் சொல்லுகிறார், இறைச்சி சாப்பிடுகிறவர்களுக்கு கோபம் ரொம்ப வருமா, இறைச்சி சாப்பிடுகிறவர்களுக்கு ஆங்காரம் வருமாம், இறைச்சி சாப்பிடுறவர்களுக்கு பழிவாங்கும் உணர்ச்சி வருமாம். நானெல்லாம் ரொம்ப வருஷமா புரோட்டா சாப்பிட்றேன், ரொம்ப வருஷமா சுக்கா சாப்பிட்றேன். ஆமா, விருது கூட்டத்துக்கு ஒப்பு கொண்டதுக்கு இன்னொரு காரணம் அது. கூட்டம் முடிஞ்சவருக்கு எப்படியாவது அசங்கரைக்கு கூட்டிட்டு போய் இந்த தெருவோரத்தில் ஒரு எண்ணெய் புரோட்டாவும் ஒரு சுக்காவும் வாங்கி தந்துடுவாங்கி நம்பித்தானே நடக்கிறது இல்லையா? அதுவும் விருப்பமானது சாப்பிட்றோம். ஒரு ஊருக்கு ஒரு உணவு இருக்குல்ல. புதுக்கோட்டைக்கு போங்க, டிங்டாங் முட்டை மாசு, ஒரு ஊரில் ஒன்று இருக்கு. சாத்தூருக்கு போங்க, என்ன என்ன சாப்பாடு பேரோட சொல்ல தெரியாதா? சாத்தூரில் சேவு, கோயில்பட்டி கல்ல மிட்டாய், இன்னொரு ஊரில் ஒன்று இருக்குல்ல. நான் என்ன சாப்பிட்றேன், எனக்கு என்ன 50 கிலோ எடை இருந்த இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய தன் வாழ்நாளில் பல ஆண்டுகளை சிறையில் கழித்த மகாத்மா காந்தியை கொலை செய்த மனிதன் சைவ உணவு சாப்பிடுகிற பழக்கம் இருக்கிறவன். லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த பாசிசத்தின் அடையாளமாய் திகழ்ந்த ஹிட்லர் சைவ உணவு சாப்பிடுகிற பழக்கமுடையவர். உன் குணத்தை, உன் நடைமுறையை, உன் நடத்தையை தீர்மானிப்பது உணவு அல்ல, உணர்வு. உணவு அல்ல, உணர்வு.
பிறரை நேசிக்கும் உணர்வு இருக்கிறவர்கள் எந்த உணவு சாப்பிட்ட போதிலும் யாருக்கும் பகையாக இருக்க மாட்டார்கள். இந்த இவர் கூட தான் சொன்னார், சாமஸ் சொன்னார். நான் அதை இன்னும் எளிமையாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், பாய்க்கு பத்திரிகை கொடுக்குறோம். பாய் வந்து ஒரு 50 ரூபா மொய் எழுதுறாரு. என்ன சாப்பாடு போடுறோம்? அந்த சாம்பார் தான், அந்த ரசம் தான். பாய் வீட்டில் ஒரு கல்யாணம், நம்ம போகிறோம், அதே 50 ரூபா தான் எழுதுவான். நம்மளால் மொய் கணக்கில் நம்மளால் தப்பே பண்ண மாட்டான். நீங்கள் கால்குலேட்டர்லாம் தேவையே இல்லை. அவனுக்கு கல்யாண வீட்டுக்குள்ள வரும்போதே இவன் எவ்வளோ எழுதணும்னு நம்ம ஆளுக்கு தெரியும். குறைச்சி எழுதுனா கூப்பிட்டு மாப்பிள்ளை குறைச்சி எழுதிட்டு மைக்கில் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். சரி, பாய் வீட்டில் கல்யாணம் போய் 50 ரூபா எழுதுன பாய் என்ன கொடுக்குறாரு? பிரியாணி கொடுக்குறாரு. இந்த சாப்பாட்டில் மண்ணெண்ணி போடுறதுக்காக ஒரு கூட்டம் வேலை செய்யும். அவர் வீட்டில் நான் சாப்பிட்றேன், என் வீட்டில் நான் சாப்பிட்றேன், நாங்கள் தாய் பிள்ளையா பழகிக்கிறோம், மாமா மச்சான்னு பேசிக்கிறோம். உனக்கு எங்கே வலிக்குது? யாருக்கு எங்கே வலிக்குது? இல்லை என் சாமி வேற, ஓன் சாமி. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், மேனி சிலிர்க்க சொல்கிறேன். நாகூரில் தர்கா இருக்கு, தெரியுமா தெரியாதா? எல்லா மதத்துக்காரனும் போறானா இல்லையா? நான் மதுரையில் கீழே செந்தப்பேட்டையில் பிறந்தவன். எனக்கு காய்ச்சல் வந்தா எங்க அம்மா பள்ளிவாசலுக்கு தான் கூட்டிட்டு போகும். மந்திரிக்கிறேன். ஒரு 10-12 வயசு வரைக்கும் எங்க அம்மா கூப்பிட்டா நான் கூடவே போயிடுவேன். கொஞ்சம் வயசு வந்ததுக்கு பிறகு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் மந்திரிச்சுட்டு பூன்மாரு. இப்போ பண்றாங்களே இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆமா, பூன்மாரு. நான் சொல்லுவேன், அந்த ஆள் துப்புறான், நீ அங்கே கூட்டிகிட்டு போகாத. நான் எங்கள் அம்மாவோட சண்டை போடுவேன். எங்கள் அம்மா என்னை கையை பிடிச்சி அழைச்சி கூட்டிகிட்டு போகும்போது சொல்லும், மகனே, அது வெறும் உமிழ்நீர் அல்ல, இறைவன் தந்த திருமறையை அன்றாடம் ஓதியதால் அது புனிதம் பெற்றது. அது உன் மீது பட்டால் உனக்கு குணமாகும் என்று நான் நம்புகிறேன் மகனே. என் நம்பிக்கைக்காக வா என்று அழைத்து போன தாய்க்கு பிறந்த குழந்தைகள் நாங்கள். எங்கள் உணவில் பிறரது எச்சில் இருக்கும், நீ எங்கள் உணவில் விஷம் சேர்க்க முயற்சிக்கிறார். அது நடக்காது, அது நடக்கக்கூடாது. நண்பர்களே, இதே மாவட்டத்தில் நான் ரொம்ப விரிவாக சொல்ல விரும்பவில்லை, ஒரு சாதி கலவரம் நடந்தது. எந்த வருடம் என்றால் நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த கலவரம் நடந்த போது இந்த மண்ணில் நான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன், இந்த மண்ணில் நான் வாழ்ந்தேன். இந்த மாவட்டத்தில் ஒரு சாதி கலவரம் நடந்தது. 2 பிரிவுகளுக்கு இடையில் மோதல். 2 புறமும் இந்த பிரிவுக்கும் இந்த பகைமைக்கும் சம்பந்தம் இல்லாத சாதாரண மனிதர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தார் என்ற காரணத்திற்காக மானம் பார்த்த தன் புஞ்சைக்காட்டு பூமியில் உழுது கொண்டிருந்த ஒரு மனிதனை, அவன் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தான் என்ற காரணத்திற்காக வேறொரு சாதியில் பிறந்த கூட்டம் வெட்டி போட்டுவிட்டு போய்விட்டான். மழைக்கு மண் பார்த்து காத்து கிடந்த அந்த மண்ணில் அந்த மனிதனின் குருதிதான் கலந்தது. கொலை செய்யப்பட்டவனின் வீட்டுக்கு நஷ்ட ஈடு தருவதற்காக கொல்லப்பட்ட ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அன்றைய மாவட்ட நிர்வாகம் உருவாக்கிய ஒரு அமைதி குழுவின் சார்பில் காலஞ்சென்ற குன்றக்குடி ஆதீனம் தவத்திரு மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரோடு கொல்லப்பட்டவனின் வீட்டிற்கு போன 15-20 பேரில் நானும் ஒருவன். அரசு தருவதாக அறிவித்த நட்டையீட்டு தொகை 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையோடு அந்த வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். நான் எல்லோரையும் ரொம்ப பணிந்து கேட்க விரும்புகிறேன். மனிதர்களுக்குள் பகைமை மதத்தால் கூடாது,
ஜாதியால் கூடாது, மொழியால் கூடாது, இனத்தால் கூடாது, இடத்தால் கூடாது. நான் விருதுநகர், என்ன விருதுநகரில் பிறக்கணும்னு நீ எங்க பரிசு எழுதி பாஸ் பண்ணியா? நான் முஸ்லீம், வரம் வாங்கி பிறந்தியா? என் ஜாதி பெரிய ஜாதி, எந்த பரிசு எழுதி பாஸ் பண்ண நீ? எவன்டா இப்படி பேசுறான்னு பார்த்தா, எவன் எந்த பரிசு எழுதினாலும் பாஸ் பண்ண மாட்டானோ அவன் தான் பேசுறான். என் நண்பர்கள் கேட்பாங்க, யார் ஜாதி பெருமை பேசுறான்னா, பேசுறதுக்கு ஒரு இளவும் இல்லாத மூடர்கள் தான் ஜாதி பெருமை பேசுகிறார்கள். அவனுக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்லை இல்லை, இந்த இவர் கேட்டால் சொல்லுவார் சிறுபான்மை நலக்குழுன்னு சொல்லுவார், அவரை கேட்டால் நான் அருட்தந்தேன்னு சொல்லுவார், ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. சொல்றதுக்கு ஒரு இளவும் இல்லாதவன் என் ஜாதி உயர்ந்த. நீ என்ன பரிசு எழுதினியா? பாஸ் பண்ணியா? உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தாங்க, நீ பிறந்துட்ட, அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்ல முடியுமா? நீ பிறக்கும்போது எந்த அப்பா அம்மான்னு முடிவு பண்ணி பிறந்தியா? பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை இயற்கை உனக்கு கொடுத்ததா? ஒரு குறிப்பிட்ட மதத்தில், ஒரு குறிப்பிட்ட ஜாதியில், ஒரு குறிப்பிட்ட ஊரில் பிறக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்தார்களா? இல்லை, அது இயற்கை நிகழ்த்தியது. இப்போ ஒருத்தனை கொண்டுட்டாங்க, அவன் வீட்டுக்கு நாங்கள் போறோம், அது வீடே இல்லை, அது ஒரு மண் குடிசை. அந்த வீட்டில் இறந்தவனின் தாய், கொலை செய்யப்பட்டவனின் தாய், வயதான மூதாட்டி. அவள் என்ன சொல்லி அழுகிறாள் தெரியுமா? சாதிக்கு ஒரு உசுறு வேணும்னா என்னைய கொண்டிருக்கலாம்ல, எங்களுக்கெல்லாம் ஆக்கி கஞ்சி ஊத்துற எம்பிளே ஏன் கொல்லணும்? நான் கிளவி, நான் இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன். சாதிக்கு ஒரு உசுறு வேணும்னா கொன்னவன் என் வீட்டு பக்கம் வந்திருந்தான், நான் கழுத்து கொடுத்துருப்பேனே அப்படின்னு அழுகிறான். வீட்டுக்குள்ள போன இறந்தவனின் மனைவி எப்படி ஆறுதல் சொல்வது? நண்பர்களே, பெரியோர்களே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள். வெல்ல முடியாதது மரணம். ஒரு உறவை நீங்கள் இழந்து விட்டால், தாயை இழந்த ஒருவனுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல முடியும். அம்மா செத்து போயிட்டாங்க, கவலைப்படாத, நான் உங்க அம்மாவா இருந்து பார்த்துக்கிறேன். அப்பாவை இழந்த ஒருவனுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல முடியும். அப்பா போயிட்டாருன்னு கலங்காதரா, உங்க அப்பா இடத்துல நான் இருந்து உன்னை பார்த்துக்கிறேன். அண்ணன் தம்பி எந்த உறவில் வேண்டுமானாலும் இழந்த உறவாக நான் இருந்து உன்னை காப்பேன் என்று சொல்ல முடியும். ஒரு உறவில் சொல்ல முடியாது. எந்த உறவு? மனைவி இழந்த கணவன் போய் சொல்ல முடியுமா? சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதினார் பாருங்கள், கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று எழுதினார்னா அதுக்கு பொருள் இதுதான். அந்த இழப்பை நீங்கள் இட்டு நிரப்பவே முடியாது. அந்த அம்மா கேள்விக்குறி மாதிரி படுத்து கிடக்கா. வெளியே 15 வயது பையன், இறந்தவரின் மகன். அவனுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள். ஒன்று 9 வயது பெண் குழந்தை, இன்னொரு பெண் குழந்தை 3 வயது. என்ன இழப்பு நடந்தது, இனி என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இந்த கூட்டத்தை பார்த்து அந்த 3 வயது குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. அந்த 3 வயது குழந்தையை அந்த 9 வயது குழந்தை இடுப்பில் சுமக்கிறது. உங்களுக்கு தெரியும் தானே, 9 வயது குழந்தையின் இடுப்பு ஒன்றும் இன்னொரு குழந்தையை சுமக்கிற இடுப்பா? சொல்லுங்கள். இல்லை, அதனால் சுமக்கிறாள். நான் இதை நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லி இருக்கிறேன். நான் மறுபடியும் இதை இன்னும் 1000 கூட்டங்களில் சொல்ல விரும்புகிறேன். அந்த 15 வயசு பையன் ஒரு காலை இப்படி மேலே வச்சுக்கிட்டு அந்த கூரையிற்கு மூங்கி கம்பியில் அப்படி நிற்கிறான். சாமியை கலெக்டர் எல்லாம் போறாங்க, நானும் அந்த கூட்டத்தில் போய் நிற்கிறேன். ₹1,00,000 காசோலையை கொடுக்கிறார்கள். அந்த பையன் வாங்கல, கையை பின்னால கட்டிட்டு இப்படி நிற்கிறான். சாமி பேசுறாங்க, வற்புறுத்துறாங்க. சாமி கண் கலங்கிட்டே பேசுறாங்க.
அப்பா இல்லை, பாட்டியோ அம்மாவோ தங்கச்சியெல்லாம் இனிமே நீ தான் பார்த்துக்கணும். இந்த பணத்தை முறைப்படி பேங்கில் போட்டு பத்திரப்படுத்தி குடும்பத்தை காப்பாற்றணும். ஐயா வாங்கிக்க மாட்டேங்கிறான். ஒரு அதிகாரி ரொம்ப உரிமையாக அந்த பையன் கையை பிடிச்சு மெல்லிசா இழுத்து அந்த கையில் அந்த கவரை வைக்கிறார். நான் ஒரு இரத்த சாட்சியாக நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். பையன் கவரை கீழே போட்டுட்டான். வாங்கல, பிடிக்கல. ₹1,00,000 காசோலை கீழே விழுகிறது. அரசும் அதிகாரிகளும் பதறாங்க. யாரோ குனிஞ்சு அதை எடுக்கிறாங்க. அப்படி நிமிர்ந்து அந்த பையன் எல்லாரையும் ஒரு தடவை பார்த்தான். சிவந்த கண்களோடு ஒரு கேள்வி கேட்டான். அந்த ஒரு கேள்விதான் என் வாழ்நாள் முழுவதிலும் என்னை சிறுபான்மை நலத்தின் பக்கம் நிற்க வைக்கிறது. அந்த ஒரு கேள்விதான் பெரும்பான்மை மிருகங்களுக்கு எதிராக போராடும் வலிமையை எங்களுக்கு தருகிறது. நீங்கள் சொன்னது மாதிரி அப்படி செய்கிறவர்களை முச்சந்தியில் வைத்து அடிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர்களை அடிப்பதால் ஆயுதங்களை கரைப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. அவர்களை அடிப்பதற்கு ஆயுதங்களே தேவையில்லை. அவர்களை அடிப்பதற்கும் தேவைப்படுவது கண்ணுக்கு புலனாகாத மாபெரும் ஆயுதமான மக்களின் ஒற்றுமை ஒன்றுதான். ஒன்றுபட்டு மக்கள் நின்றால் அவர்கள் இல்லை. காசோலையை கையில் வாங்காமல் அப்படி எல்லாரையும் பார்த்துட்டு சிவந்து கலங்கிய கண்களோடு அந்த பையன் சொன்னான், ₹1,00,000 வேணாம், அப்பா வேணும் என்று கேட்டான். ₹1,00,000 வேணாம், அப்பா வேணும் என்று கேட்டான். கொன்றவர்களே, உங்களால் தர முடியுமா? பகைமையால் பழி தீர்த்தவர்களே, உங்களால் அந்த இடத்தை நிரப்ப முடியுமா? பாகுபாடுகளால் மனிதர்களை வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, உங்களால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? உங்கள் தூய்மையற்ற கரங்களால் அந்த கண்ணீரை துடைக்க முடியுமா? முடியாது. நான் அன்றைக்கு எழுதினேன் என் நாட்குறிப்பில், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், ஏன் எல்லைகளின் பெயரால், நாடுகளின் பெயரால் உடம்பில் ஓட வேண்டிய ரத்தம் வீதியில் ஓடவே கூடாது. ஒரு உயிரை பறிக்கும் உரிமை, ஒரு உயிரை அழிக்கும் உரிமை இன்னொரு மனிதனுக்கு எதனாலும் தரப்படக்கூடாது. ஏன் அது ராணுவத்தினுடையதாக இருந்தாலும் கூட. கம்பராமாயணத்தில் வசிட்டன் சொல்லுவான் ராமனை பார்த்து, யாரோடும் சண்டை போடாதே, போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பான். போர்களே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு புகழ் கிடைக்கும் என்பான். கம்பன் எழுதிய வார்த்தைகளுக்கு சொல்கிறேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடப்பதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். எந்த நாட்டுக்கிடையிலும், இந்தியா பாகிஸ்தான் மட்டுமில்லை, ருஷ்யாவிலும் உக்ரைனிலும் நடக்கிற போர் எனக்கு சம்மதம் இல்லை. நிலத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், மண்ணின் பெயரால், பெண்ணின் பெயரால், எதன் பெயராலும் நடக்கிற எந்த பகைமையும் நியாயமானது இல்லை. இந்த சண்டை நடந்து முடிஞ்சிடும், போர் முடிஞ்சிடும், நீங்கள் ஒரு புள்ளி விவரம் கொடுப்பீர்கள். என்ன கொடுப்பீர்கள்? எவ்வளவு விமானங்களை பயன்படுத்தினோம், எவ்வளவு ஆயுதங்களை பயன்படுத்தினோம், எத்தனை ஏவுகணைகளை பயன்படுத்தினோம், எத்தனை வீரர்கள் இறந்தார்கள், எல்லா புள்ளி விவரங்களையும் உங்களால் தர முடியும். ஆனால் போரில், இந்த பகைமையில் மகனை இழந்த ஒரு தாயின் துயரத்தை உங்களால் அளக்க முடியுமா? கணவனை இழந்த ஒரு மனைவியின் துயரத்தை எந்த புள்ளி விவரக்காரனால் அளக்க முடியும்? பகைமை எந்த வடிவில் வந்தாலும் மனிதர்களுக்கு எதிராக, மனித உயிர்களுக்கு எதிராக, மனிதர்களின் உடைமைகளுக்கு எதிராக
ஒரு அங்குலம் கூட நகராத மாண்பு மனிதர்களுக்கு வேண்டும். அதைத்தான் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தீமை நடக்கிற போது, ஒரு அநீதி நடக்கிற போது குரல் கொடுப்பதற்கு, எதிர்ப்பதற்கு நாம் பழக வேண்டும். நாங்கள் அதை செய்திருக்கிறோம். எங்கள் வாழ்நாளின் இறுதி வரை அதை செய்வோம். ஏனென்றால் மனிதன் உயிரோடு இருப்பதற்கான அடையாளம் வேறொன்றும் இல்லை, பிறருக்கு துன்பம் வருகிற போது நிற்பது. வள்ளுவன் சொன்னா, ஆமா, பிறர் பசி பிறர் துன்பம் பொறுத்து பார்க்க முடியாமல் உன்னுடைய கல்வியால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. பிறருக்கு துன்பம், பிறருக்கு பகைமை உண்டாக்குவதல்ல நம் வேலை இல்லை. உண்டாக்குகிறவர்களுக்கு எதிராக நிற்பது நம் வேலை. தன்னைத்தான் காத்துக் கொள்வதல்ல. எங்க தெருல சண்டை இல்லப்பா, எங்க தெருல கரண்ட் கட் பண்ணலப்பா, ஆமா அல்லது அது வல்லது. ஒருத்தன் அப்படித்தான் நினைச்சான். டைட்டானிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைட்டானிக் கேள்விப்பட்டது இல்லையா? படம் பார்த்தீங்களா? பார்த்தீங்க. ஒரு காதல் கதை உங்களுக்கு எல்லாம் தான் தெரியும். அதான் சினிமாவில் காமிச்சா பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு கதை சொல்றேன். கப்பல் மூழ்க போகுது. நடந்த சம்பவம். கப்பல் மூழ்க போகுது. ஆனால் கப்பலில் இருக்கிற அனைத்து பயணிகளுக்கும் தேவையான படகுகள் இல்லை. கப்பலில் இருக்கும் அனைத்து பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பு கருவிகள் இல்லை. ஏன் இல்லை? புதிதாக கட்டப்பட்ட அதிநவீனமான அந்த கப்பல் ஒருபோதும் கவிழாது என்பதால் அதீத நம்பிக்கையில் இருந்த பயணிகளுக்கு அளவுக்கு தேவையான பாதுகாப்பு கருவிகளையும் படகுகளையும் கொண்டு போகவில்லை. இப்போது கப்பல் மூழ்க தொடங்கிவிட்டது. கேப்டன் முடிவெடுக்கிறார். சிறுபான்மை நலன் என்பதன் பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். யார் உயிரை முதலில் காப்பது என்றால் கப்பலின் கேப்டன் சொல்கிறார், குழந்தைகள், பெண்கள், அவர்களைத்தான் முதலில் கப்பலில் இருந்து வெளியேற்றுவோம். அவர் முதல் வகுப்பு பயணியா, இரண்டாம் வகுப்பு பயணியா, மூன்றாம் வகுப்பு பயணியா என்கிற பேதம் இல்லை. யார் சிறுபான்மை? இனி வாழ வேண்டியவர்கள் யார்? குழந்தைகள். அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டியவர்கள் யார்? பெண்கள். இன்னொரு குழந்தையை இந்த உலகத்திற்கு பெற்றுத்தரப்போவது யார்? யார்? பெண்கள். எனவே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை. எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லோரும் விலகி நிற்கிறார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும் ஏற்றிக்கொண்டே போகிறார்கள். அந்த மொத்த கப்பலில் ஒரு பயணி இருந்தான். நல்ல சிவப்பு. அவன் பிறப்பால் அவன் ஜப்பானியன். அழகாக இருப்பான். அவன் பார்த்தான், இருக்கிற படகுகளில் நாம் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. இருக்கிற படகுகளில் எல்லா பெண்களும் குழந்தைகளும் போய்விட்டால் நாம் உயிர் பிழைக்க முடியாது. சட்டென்று கீழே இறங்கி வேறொரு பயணியின் அறைக்கு போய் உதட்டு சாயத்தை பூசிக்கொள்கிறான். பெண்களின் ஆடைகளை எடுத்து அணிந்து கொள்கிறான். தொப்பியை வைத்து முகத்தை மூடி பெண் போல பாவனை செய்து கொண்டு வந்து நிற்கிறான். 10வது படகில் அவனை ஏற்றி விட்டார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் தானே காப்பாற்றுவீர்கள். நான் பெண்ணாகிறேன். 42 வயது நிரம்பிய மசபூமி ஹொசோனோ என்கிற அந்த ஜப்பானியன் பெண் வேடமிட்டு 10வது படகில் ஏறி கரைக்கு வந்துட்டான். கரையில் வந்தவர்களை எல்லாம் நிற்க வைத்து பயணச்சீட்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அந்த கூட்டத்தில் ஒரு ஆண் இருக்கிறான். யாரு? இந்த ஜப்பானியன்.
இப்போ வேடம் கலைஞ்சிருச்சு. ஆனால் காப்பாற்றியவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. எப்படியோ தப்பித்து வந்தாய், உயிர் பிழைத்துக் கொண்டாய், போ என்று வாழ்த்தி பரிசு கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். ஆனால் நண்பர்களே, அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு தாய்நாட்டுக்கு திரும்பினான். டைட்டானிக் கப்பல் மூழ்கியதையும் காதல் கதையும் நினைவில் வைத்துக் கொண்டவர்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண் வேடமிட்டு பெண்களோடும் குழந்தைகளோடும் தன்னை சேர்த்து கொண்டு அனைவரையும் ஏமாற்றி உயிர் பிழைத்து பத்திரமாக திரும்பி வந்த மசபூமி ஒசானோவை ஜப்பானிய மக்கள் வரவேற்கவில்லை. அதைவிட ஆச்சரியம், அவனது பெற்றோர்கள் அவனை வீட்டிற்குள் சேர்க்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றுவதை விட்டுவிட்டு கள்ளத்தனமாக வேடமிட்டு பெண் வேடமிட்டு உயிர் பிழைத்து வந்த நீ எங்களுக்கு மகனாக பிறந்ததை நாங்கள் அவமானமாக கருதுகிறோம். ஜப்பானின் அவமானங்களில் ஒருவன் நீ, இனி இந்த வீட்டிற்குள் வராதே என்று வெளியேற்றினார்கள். நண்பர்களே, அவன் பார்த்து கொண்டிருந்த அரசாங்க வேலையை ஜப்பானிய அரசாங்கம் பறித்தது. சில ஆண்டுகள் அவன் பசியில் வாடினான். ஒருவர் கூட அவனோடு பேசவில்லை. அவன் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் அவனுக்கு வேலை கொடுத்தது. ஆனால் தன் வாழ்நாளின் இறுதி வரையில் அவனை ஜப்பானிய சமூகம் மன்னிக்கவே இல்லை. அந்த குற்ற உணர்ச்சியோடு தான் அவன் வாழ்ந்தான். அப்படியானால் இந்த விஷயத்தை ஆழமாக யோசித்து பாருங்கள். எப்படியேன் உயிர் பிழைப்பது சிறந்ததா, அல்லது நீதியின் பக்கம் நின்று உயிர் துறப்பது சிறந்ததா? சொல்லுங்கள். நீதியின் பக்கம் நின்று உயிர் துறப்பது சிறந்தது. அப்படி நீதியின் பக்கம் நின்று உயிர் துறக்க தவறியவனை ஒரு நாடு நிராகரித்தது, ஒரு அரசு நிராகரித்தது, அவன் குடும்பம் நிராகரித்தது. நான் டைட்டானிக் பற்றிய புத்தகத்தை படித்த போது அந்த காதல் கதையை விடவும் எல்லாவற்றை விடவும் எனக்கு பாடமாக அமைந்தது, ஒரு அநீதி நடக்கிற போது வேறு விதமாக ஓடி ஒளிந்து கொள்ளாமல் களத்தில் நின்று முன் வரிசையில் நின்று உன்னால் என்ன முடியுமோ, உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை நீ செய்ய வேண்டும். உடனே ஒருத்தர் கேட்பார், எஸ்கேஆர் செய்கிற மாதிரி, தாமஸ் செய்கிற மாதிரி, ஜே சீனிவாசன் செய்கிற மாதிரி நாங்கள் போய் களத்தில் இறங்கி. இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. அவர் சொன்னது போல இது ஒரு கட்சியின் கூட்டம் அல்ல, இது ஒரு எண்ணத்தின், ஒரு கருத்தின், ஒரு வலிமையின் கூட்டம். எல்லோரும் எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும், எல்லோரும் எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் எல்லோரது வாழ்வுரிமையை மாண்போடு நடத்த வேண்டும். உங்கள் உணவு பழக்கம் வேறா வேறு, உங்கள் பண்பாடு வேறா வேறு, உங்கள் உடை வேறா வேறு, அதில் நான் தலையிடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. யார் என்ன சாப்பிட வேண்டும் என்று சொல்வது ஒரு அரசாங்கத்தின் வேலை இல்லை. எல்லோரும் சாப்பிடும் சமூகத்தை உருவாக்குவதுதான் ஒரு அரசாங்கத்தின் வேலையை தவிர என்ன சாப்பிட வேண்டும் என்று மெனு போடுவது சர்வர் வேலை. எல்லோரும் உண்பதற்கான எல்லோரும் உயிர் வாழ்வதற்கான ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் ஆட்சியாளர்களின் கடமையை தவிர என்ன சாப்பிட வேண்டும் என்று எழுதுவது ஆட்சியாளர்களின் வேலை அல்ல. பிறரது பண்பாடு, பிறரது கலாச்சாரம், பிறரது வாழ்க்கை முறை, பிறரது சமயம், பிறரது மதம், பிறரது நம்பிக்கை, இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை இது போல நான் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். 7:45 மணி 8 மணி இருக்கும், எனக்கு சரியான நேரம் இல்லை. நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் பள்ளிவாசலில் பாங்கு ஒலித்தது. பாங்கு ஒலித்ததும் நான் பேசுவதை நிறுத்திவிட்டு அமர்ந்து விட்டேன். தொழுகைக்கான அந்த அழைப்பு முடிகிற வரையில் நான் பேசவில்லை. அந்த அழைப்பு முடிந்த பிறகுதான் அது நடந்தது ஸ்ரீவைகுண்டத்தில். நான் என் வாழ்க்கை குறிப்பில் அது எழுதியிருக்கிறேன். ஸ்ரீவைகுண்டத்தில் அழைப்பு முடிந்து எல்லாம் பள்ளிவாசலுக்கு போனதற்கு பிறகு நான் பேச ஆரம்பித்தேன். நான் பேசி முடித்ததற்கு பிறகு ஒரு 80 வயதான ஒரு இஸ்லாமியர் அந்த கூட்டத்திற்குள் வந்து நின்றிருந்தார். அவர் நெற்றியில் தொழுகையால்
ஏற்பட்ட தழும்பு இருந்தது. அது ஒரு 3ஆம் பிறை போல இருந்தது. ஆமாம், நான் பேசி முடித்து விட்டு வந்தேன். அவர் என்னை இப்படி கூப்பிட்டார். இப்படிதான் அப்படின்னார். நான் போனேன். நான் எப்பவும் இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது வழக்கம். ஆமாம், சொன்னேன். அவர் இடத்துல சொன்னார், நீங்கள் இஸ்லாமா என்று கேட்டார். இல்லை என்றேன். அப்படியானால் ஏன் வாங்க சொன்னபோது பேச்சை நிறுத்தினீர்கள் என்று கேட்டார். அந்த ஒலி எல்லோருக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இறை அழைப்பு விடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த அழைப்பை உலகத்தில் முதல் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிவந்த மனிதனை அல்ல, பிலால் என்கிற ஒரு கருப்பின அடிமையைத்தான் தேர்ந்தெடுத்தார். அதுதான் சிறுபான்மையை ஒரு சமூகன், ஒரு மனிதன் மதித்த இடம். எனவே இந்த பாங்கின் முதல் குரலை ஒரு கருப்பனை ஒலிக்கச் செய்த, சமத்துவத்தை பேசுகிற ஒரு இறை அழைப்பில் நடக்கிற போது நான் குறுக்கிட்டு பேசுவது தவறு என்பதால் பேச்சை நிறுத்தினேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், உங்கள் வாழ்நாளின் இறுதி வரையில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் துவா செய்வேன். அவர் மொழியில் அவர் சொன்னார். அந்த இணக்கமும் அந்த நட்பும் அன்பும் தான் இந்த சமூகத்திற்கு தேவைப்படுவது. அதைத்தான் ஒரு சமூகம் உருவாக்க வேண்டும். அது மட்டும்தான் நமது வேலை, அது மட்டும்தான் நமது கடமை, அது மட்டும்தான் நமது பணி. நான் திரும்பவும் நிறைவாக சொல்கிறேன், மத வேற்றுமை பிடித்தவர்கள், ஜாதி வரி பிடித்தவர்கள், மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஏனெனில் மக்கள் பிளவுபட்டால்தான் அவர்கள் தங்கள் பிழைப்பை நடத்த முடியும். சாதாரண கிராமத்து பழமொழி இருக்கிறது, கூத்தாடி ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஊர் ரெண்டு பட வேண்டும் என்றுதான் கூத்தாடிகள் விரும்புவார்கள். அவர்கள் வேறு மாதிரி விரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. சேதத்தை உண்டாக்குவதுதான் அவர்கள் வேலை. எலி இருக்குல்ல, எலி வெறும் சாப்பாடு மட்டுமா சாப்பிடுது? கிடையாது. ஏன் அட்டைப்பட்டியை கடிக்குது? ஏன் மண்ணை கடிக்குது? ஏன் தேங்காய் சிரட்டையை கடிக்குது? பழைய துணியை கொண்டு போய் கடிச்சு தூள் ஆக்குமா? சமயக்கடலுக்கு அழுக்கு துணியை தூக்கிட்டு போயிடும். ஏன்? எதை பார்த்தாலும் அதை கடிச்சு சின்ன பின்னமாக்குறது எலியோட பண்பு. ஏன் அதை எலி செய்யுது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. சாப்பாட்டுக்கு செய்யலை. ஒரு சாப்பாட்டுக்காக சாப்பிட்டா கூட நியாயம். ஆனால் எலி அதை சாப்பாட்டுக்கு செய்யலை. எலி உயிர் வாழ்றதுக்கு செய்யுது. ஏன்னா எலிக்கு பல்லு மேலே இருந்து கீழையும் கீழே இருந்து மேலையும், நமக்கு நகம் வளர்ற மாதிரி எலிக்கு பல்லு மேலே இருந்து கீழையும் கீழே இருந்து மேலையும் வளரும். அப்போது வளர்கிற பல்ல எதையாவது கடிச்சு குறித்து தேய்ச்சிக்கிட்டாதான் மேலே இருக்க பல்லு கீழே குத்தாமல், கீழே இருக்க பல்லு மேலே குத்தாமல் அது உயிர் வாழ முடியும். அப்போ அது எல்லாத்தையும் கொறிச்சு சின்ன பின்னமாக்குறது வேற எதுக்காகவும் இல்லை, அது உயிரோட வாழணும்னு இருக்கா. ஏன்னா அதுக்கு பல்லு மேலே இருந்து கீழே இருந்து முளைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்படி மேலே இருந்து கீழே இருந்து முளைத்து கொண்டிருக்கிற பல்லோடு கூடிய எலிகளை, அவைகள் ஏற்படுத்தும் சேதாரங்களை பூனைகளால் எளிதாக அடக்கிவிட முடியும். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் எலி உலகத்திலேயே மிக பயங்கரமான விலங்காக யாரை கருதும்? ஒரு யானையை கூட கருதாது. அதுக்கு நேரடி எதிரி யாரு? பூனை தான். ஒரு எலி பூனைக்கு பயப்படுகிற மாதிரி யானைக்கு பயப்படாது. அவ்வளவுதான். அப்போ இந்த எலிகளை அச்சுறுத்துவதற்குரிய பூனைகளாக நாம் இருந்தாலே போதுமானது. அப்படி பூனைகளாக இருப்பதற்கு நமக்கு தேவைப்படுவது ஆயுதங்கள் அல்ல. நமக்கு தேவைப்படுவது எந்த விதமான கத்தி, சண்டை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நாம் கரங்களை கோர்த்து ஒற்றுமையாக நிற்பது.
ஒற்றுமையாக நாம் இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது. இந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் பேசுவது. நான் பேசுங்கன்னு சொல்றேன். இப்போதும் நிறைவாக ஒளி பொருந்திய மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு திருமொழியை சொல்லி நான் என் பேச்சை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் கண் முன்னே ஒரு அநீதி நடக்கிறது. அதை ஒரு மதவெறியன் செய்கிறான். அவர்கள் கடவுளின் பெயரால் அதை செய்வார்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இந்து கோயில்களை பூராவும் தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறவர்கள் வக்ஃபு சொத்துக்களை பூரா அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். எப்படி ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்து கோவில்களின் அறங்காவலர் குழுவில் இந்துக்களை தவிர யாரும் இருக்கக்கூடாது என்று கத்துகிறவர்கள் ஒண்ணுமே இல்லை. நான் பேர் சொல்ல விரும்பல. இந்து அறநிலையத்துறையில் 29 வயதில் பணியில் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் 53வது வயதில் உதவி பெற்று ஒரு திருக்கோவிலின் இணை ஆணையராக போகிறார். கத்ரான். ஆமா, ஒரு கிறிஸ்தவர் எப்படி இந்து கோயிலுக்குள் நுழையலாம்? அவர் கோயிலுக்குள்ள கூட போகல. கோயிலுக்குள்ள இருக்க ஆபீஸ்க்குள்ள தான் போறாரு. அதுவும் 30 வருஷம் வேலை பார்த்து ப்ரமோஷன்ல வந்திருக்கார். ஒரு இந்து கோவிலுக்குள் அறநிலையத்துறையில் பணியாற்றுகிற ஒருவர் கூட வேற்று சமயத்தவராக இருக்கக்கூடாது. ஆனால் வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு இந்துக்களை நியமிக்க வேண்டுமா? இந்த இரட்டை வேடங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதற்கான எதிர்ப்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? நான் திரும்பவும் சொல்கிறேன். நபிகள் நாயகத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறேன். உங்கள் கண் முன்னே ஒரு அநீதி நடந்தால் அவர் சொன்னார், குரல் எடுத்து உங்கள் எதிர்ப்பை தெரிவியுங்கள். உங்களால் குரல் எழுப்ப முடியவில்லையா? அதை கைகளால் தடுத்து நிறுத்துங்கள். சொன்னாரா இல்லையா? உங்களால் கைகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லையா? நான் நிறைவா சொல்லிட்டேன். ஒன்று குரல் எழுப்புங்கள், எதிர்ப்பு தெரிவியுங்கள். முடியவில்லையா? கைகளால் தடுத்து நிறுத்துங்கள். கைகளாலும் தடுத்து முடியவில்லையா? அந்த அநீதிக்கு எதிரானவர்களை முற்றிலும் மனதால் வெறுத்து விடுங்கள் என்று சொன்னார். அப்படி மனதால் வெறுத்தால் அவர்கள் தனிமைப்படுவார்கள், சிறுமைப்படுவார்கள். அவர்கள் பெரும்பான்மை ஆன போதிலும் நம்மை ஆள முடியாமல் தவிப்பார்கள். நாம் சிறுபான்மையினின் நலன் காப்போம். நாம் சிறுபான்மையராக இருந்தாலும், ஆம், கௌரவர்கள் 100 பேர் தான், பாண்டவர்கள் 5 பேர் தான். வென்றது யார்? இன்றைக்கு நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் விரும்பியதெல்லாம் நடத்தலாம் என்று நினைக்கலாம். ஆனால் வரலாற்றில் தங்களை அப்படி பெரும்பான்மை என்று கருதி தாங்கள் விரும்பியதை எல்லாம் நிகழ்த்தி தாங்கள் விரும்பிய எல்லாம் செய்தவர்கள் வரலாற்றின் புதைகுழிகளில் காணாமல் போனார்கள் என்பதை தான் வரலாறு உணர்த்தி இருக்கிறது. அதை நீங்கள் உணர தவறினால் உங்களுக்கு உணர்த்தும் பொறுப்பை நாங்கள் செய்வோம். உங்களோடு ஆயுதமேந்தி போராடுவது எங்கள் வேலை இல்லை. எங்கள் ஆயுதங்களை ஒருபோதும் உற்பத்திக்கும் தொழிலுக்கும் தான் பயன்படுத்துவோமே தவிர இன்னொரு மனிதனுக்கு எதிராக, அவன் இழிவானவனாகவே இருந்தாலும் கூட அவனுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டோம். இழிவை எதிர்ப்பதற்கான ஒரே ஆயுதம் அறிவு. ஆயுதம் என்பது ஒற்றுமை. ஒற்றுமை என்பது பாரதியின் வார்த்தைகளில் சொன்னால், ஒன்றுபட்டால், சத்தமா சொல்லுங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் தான் முக்கியம். நம்மில் ஒற்றுமை நீங்கிடில். நன்றி. நண்பர்கள், சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்த வேண்டியிருக்கிறது. உங்களுடைய கரவொலிக்கு மத்தியில் சொர்க்கோ பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு அருமை அண்ணாச்சி ஸ்ரீராம் பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வர வேண்டும். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு அருமை அண்ணாச்சி
ஸ்ரீராம் பாலகிருஷ்ணன் அவர்கள் கதர அடை அணிவித்து கௌரவிப்பார். கீர்த்தனா அவர்கள் இப்பொழுது கதர அடை அணிவித்து கௌரவிப்பார். அருட்தந்தை அந்தோணி பாக்கியம் அவர்களுக்கு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் மாவட்ட பொருளாளர் நாகூர் மீரான் அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார். இமாம் நூருல் அமீன் அவர்களுக்கு அமைப்பின் மாவட்ட செயலாளர் மரிய டேவிட் அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார்கள். மாநில செயலாளர் தாமஸ் சேவையர் அவர்களுக்கு மாவட்ட குழு உறுப்பினர் ராமு அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார். ஆவடையாபுரம் பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் மைதீன் காட்டுவா அவர்களுக்கு எம் தாமஸ் அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார். உதவி தலைவர் அருமை சகோதரர் அப்துல் வஹாப் அவர்களுக்கு அருமை தோழர் அன்னை பாலு அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார். மாமா வாங்க. சமூக செயற்பாட்டாளர், தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தில் முன்னத்தியராக செயல்படக்கூடிய அருமை பொறியாளர் ஊர்காவலன் அவர்களுக்கு மாவட்ட குழு உறுப்பினர் சுந்தரம் அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார். எளிய மக்களின் வழக்கறிஞர் அருமை சகோதரர் எம் சுப்புராம் அவர்களுக்கு தொழிலாளி வர்க்கத்தினுடைய முன்னணி செயல்பாட்டாளர் செல்வம் அவர்கள் இப்பொழுது கதரை ஆடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அமைப்பின் மாவட்ட செயலாளர் மரிய டேவிட் அவர்களுக்கு இடதுசாரி அமைப்பினுடைய நிர்வாகி ஜெயபாரத் அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஆமா அப்துல் வஹாப், ஆமா அப்துல் வஹாப். அன்னை பாலு அவர்கள், பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஐக்கிய ஜமாத் தலைவர் அருமை சகோதரர் முகமது எஹியா அவர்களுக்கு எங்களுடைய மூத்த தலைவர் அன்னை பாலு அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார்கள். விருதுநகர் நகர்மன்ற தலைவர் அமைப்பின் மாவட்ட நிர்வாகி மக்பூல் ஜான் அவர்களுக்கு ஜனநாயக மாதிரி சிலை அணிவித்து கௌரவிப்பார்கள். அமைப்பின் முன்னோடி சந்தியாப்பன் அவர்களுக்கு நூருல் அமீன் அவர்